சேரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாடிய பாடலையும் அதோடு சேர்த்து சொல்கின்றேன். பாரதிதாசன் சொன்னார், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்னார். பாரதியார் அவர்கள் சொன்னார்கள், சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்னார். உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் சொன்னார், வெளிப்படையாக சொன்னார், எல்லோருக்கும் தெரியும், காட்டு மரங்களிலே கள்ளர் மரம் ஐயர் மரம் உண்டாடா தோளா, நாட்டு மனிதர்களை வேற்றுமை காட்டுகிறாய், நட்ட மரம் உன்னை விட மேலா என்று கேட்டவர் காசி ஆனந்தன் அவர்கள். அந்த வரிசையில் நம்முடைய சமத்துவ கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சதிக்கு கால் முளைத்தால் சாதி என்று சாதிக்கு எதிராக அவர் களமாடினார். சமத்துவத்துக்கு எதிரானது சனாதனம். அந்த சமத்துவத்தை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த சனாதனத்தை வர்ணாசிரமத்தை கட்டமைப்பது இந்து மதம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்களுடைய வழியிலே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்று முழங்கினார்கள். அந்த வரிசையிலே சேரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்பிள்ளை என்று சொன்ன கவிஞர் கபிலன் அவருடைய வரியிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாடிய பாடலையும் அதோடு சேர்த்து சொல்கின்றேன். சாதி ஒழிப்பு களத்திலே அந்த வரிசையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 99க்கு முன்பு வர இந்த களத்திலே தேர்தல் புறக்கணிப்பு பாதையில் செயல்பட்டோம். உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை, இதுதான் எங்களுடைய முழக்கமாக இருந்தது. அந்த காலம் என்பது மிக மோசமான காலம். விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரியான அவையில் வந்து உட்கார்ந்து பேசுவோமா என்று எங்களுக்கு தெரியாது.